வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வால்யூம் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். இது வந்து உங்களுக்கு யூனிட் 4ல் உங்களுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. இந்த வால்யூம் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ்லேருந்து உங்களுக்கு நிறையா அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் கேட்குறாங்க கொஸ்டின்ஸு. இப்போ வந்து இந்த வால்யூம் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். இப்போ வந்து இந்த வீடியோவோட உங்களுக்கு வந்து யூனிட் 4 பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம யூனிட் 5 பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸு, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே பார்ப்போம். அதாவது 2 மார்க்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இந்த வால்யூம் பேஸ்டு ப்ராப்ளம்ஸு எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணி அது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் வந்து ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் சொல்லுவேன். அதாவது உங்களுக்கு எப்படி ப்ராப்ளம் கேட்டால் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படி எல்லாமே உங்களுக்கு சொல்லுவேன். அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கொஸ்டினை பார்ப்போம். அதாவது எக்ஸ்பிரஸ் த வால்யூம், அதாவது உங்களுக்கு கொஸ்டினில் வால்யூம்ட்டு மென்ஷன் பண்ணாலே நீங்கள் வந்து இந்த வால்யூம் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ், அதாவது வால்யூம் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ்லாம் வேறு எதுவும் இல்லை, நீங்கள் வந்து வால்யூம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அதாவது உங்களுக்கு இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. எக்ஸ்பிரஸ் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் x square plus y square plus z square equal to a square is a volume integral. அதாவது உங்களுக்கு இன்டெக்ரல் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணாலே அது வந்து யூனிட் 4. அது அண்ட் ஹென்ஸ் எவால்வேட் எட். அதாவது உங்களுக்கு அந்த மேக்ஸு, அதாவது மேத்தமெட்டிக்ஸ் 1 பொறுத்த வரைக்கும் யூனிட் 3, அதுக்கப்புறம் யூனிட் 4, அதுக்கப்புறம் யூனிட் 5 மூணுமே உங்களுக்கு இன்டெகிரேஷன் அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேஷன் கலந்து தான் வரும். இப்போ அதுவும் இந்த யூனிட் 4ல் வந்து ட்ரிபிள் இன்டெக்ரல்லாம் வரும். இப்போ வந்து நம்ம அதை போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், ட்ரிபிள் இன்டெக்ரல்லாம் எப்படி பண்ணணுன்ட்டு. இப்போ இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ இந்தமாதிரி கொஸ்டினில் வால்யூம் அந்தமாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்களுக்கு ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர், இது வந்து உங்களுக்கு நம்ம ஸ்பியரோட வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். இப்போ இந்த ஸ்பியர் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், அதுவும் முக்கியமாக உங்களுக்கு வால்யூமில் ஸ்பியர் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ இந்தமாதிரி ஒரு கொஸ்டினில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கோங்க. அதாவது இந்த கொஸ்டினை வந்து கிவனாக எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ட்ரிபிள் இன்டெக்ரல் மூலமாக நம்ம வந்து லிமிட்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம அதோட லிமிட்ஸை வந்து ட்ரிபிள் இன்டெக்ரலில் சால்வ் பண்ணி அந்த ஃபார்முலா இருக்குது வால்யூம்க்கு, அந்த ஃபார்முலா என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் எப்படி இது ட்ரிபிள் இன்டெக்ரலில் ஏன் போடணும், அதாவது நம்ம ஏரியாலாம் டபுள் இன்டெக்ரலில் அந்தமாரி தானே போட்டோம், ஏன் இதை வந்து ட்ரிபிள் இன்டெக்ரலில் போடுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இது ஏன் நம்ம வால்யூமை ட்ரிபிள் இன்டெக்ரலில் போடுறோன்னா, உங்களுக்கு வால்யூம் வந்து அதாவது உங்களுக்கு ஸ்பியராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ரெக்டாங்கிளோட வால்யூமு எதோட வால்யூம் கேட்டாலும் நீங்கள் வந்து அந்த ட்ரிபிள் இன்டெக்ரலில் தான் ப்ரொசீட் பண்ணணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது நம்ம அந்த ஏரியா ஆஃப் போலார் கோஆர்டினேட்ஸு, அதுக்கப்புறம் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸு, அது எல்லாமே நம்ம வந்து ட்ரிபிள் இன்டெக்ரல் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அது ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரிபிள் இன்டெக்ரல் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அதனால தான் உங்களுக்கு ட்ரிபிள் இன்டெக்ரலில் யூஸ் பண்ண ஃபார்முலாவை நம்ம எழுதியிருப்போம். இப்போ வந்து நம்ம கிவன் எழுதிட்டோம். வால்யூமோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் வி டி ஜெட் டிஒய் டிஎக்ஸ். இப்போ இதுதான் உங்களுக்கு வால்யூமோட ஃபார்முலா. இப்போ இந்த வால்யூமோட ஃபார்முலாவுக்கு லிமிட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த லிமிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம வந்து ஒரு டயக்ராம் வரைஞ்சி அதுக்கு இந்த ஈக்குவேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் வி ஆர் கோயிங் டு நம்ம அந்த லிமிட்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இதில் எக்ஸு ஒய் ஜெட் 3 ஆக்சிஸ் இருக்குது. அப்போ 3 ஆக்சிஸ் இருக்குது, நம்மளுக்கு ஸ்பியர்ட்டு தெரியுது. ஸ்பியர்னாலே நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு எக்ஸு ஒய்யு அதுக்கப்புறம் ஜெட் இந்த 3 ஆக்சிஸ் வரைஞ்சிருங்க. இப்போ இந்த 3 ஆக்சிஸ் வரைஞ்சிங்கன்னா நான் எதுக்கு 1 2 3 4 அதெல்லாம் போட்டிருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த 3 ஆக்சிஸ் வரைஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்பியரை வந்து நீங்கள் வந்து 2ஆக கட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜெட் ஆக்சிஸ் வந்து அது அப்பர்லேருந்து அதாவது மேலேருந்து வர்ற மாதிரி இருக்குது ஜெட் ஆக்சிஸ். அதாவது உங்களோட வியூ அப்படி தான் இருக்குது. இப்போ இது எப்படி நம்ம ஜெட் இப்படி வரையணும், எக்ஸ் இப்படி வரையணும், ஒய் இப்படி வரையணுன்ட்டு உங்களுக்கு தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டினரியாக நீங்கள் ஒரு எக்ஸு ஒய்ட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணும்போது ஒய் இப்படி வரைவோம், அதுக்கப்புறம் எக்ஸ் இப்படி வரைவோம். அந்தமாரி 2 லைன் ஒய்யு எக்ஸுட்டு இப்போ 2 லைன் போடுவீங்க. இப்போ நீங்கள் ஜெட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒன்று இப்படி க்ராஸாக எழுப்பீங்க, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இப்படி க்ராஸாக எழுப்பீங்க. அதுதான் உங்களுக்கு இப்போது எக்ஸு ஒய்யு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜெட் இப்படி எழுதியிருப்போம். இப்போ இந்த ஆங்கிளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு கேமரா திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எக்ஸு ஒய் ஆர்டினரியாக நம்ம வரைகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு ஜெட்டு.
இந்த அதாவது நம்ம கிராஸாக வரைவோம் சொன்னல, ஒன்று இந்த சைடு கிராஸில் வரைவோம், இல்லை இந்த சைடு கிராஸில் வரைவோம். இப்போ நீங்கள் இந்த ஜெட்டை வந்து நம்ம இப்போ இந்த சைடு கிராஸில் வரைஞ்சிருக்கோம். நீங்கள் இந்த சைடு கிராஸில் கூட வரையலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஏன் இந்த மேலோடி கிராஸில், அதாவது உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப் டு டவுன் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது, எதனால நான் இந்த சைடு கிராஸில் வரைஞ்சேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாமே தெளிவாக. இப்போ நம்ம வால்யூமோட ஃபார்முலா நம்ம பார்த்துட்டோம். இப்போ வால்யூமுக்கு நம்ம லிமிட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த சம்முக்கு உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இந்த வால்யூம் இன்டெரல் அண்ட் ஹென்ஸ் எவாலுவேட் கேட்டிருக்காங்க. இந்த சம்முக்கு நம்ம வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் தான் கண்டுபிடிக்கணும். அது என்ன வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்? இது ஜென்ரல் உங்களுக்கு வால்யூமோட ஃபார்முலா. வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கு உங்களுக்கு 8 ட்ரிபிள் இன்டெரல் ஓவர் வி dz dy dx. இப்போ இது 8 எப்படி வந்தது இதில் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னல இங்கே 1 2 3 4 எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ட்டு, இப்போ அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த ஜெட் ஆக்சிஸ் வெளியும் இந்த ஸ்பியர் ஒரு குளோப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம அந்த குளோப் உங்களுக்கு கடையிலலாம் விற்கிறாங்களா, அந்தமாதிரி ஒரு குளோப் இருக்குது வச்சுக்கோங்க. இப்போ அந்த குளோபை நீங்கள் மேலோடி பார்க்குறீங்க. அப்போ மேலோடி இப்போ இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த குளோபில் 2 சைடு இப்படி கட் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு 1 2 3 4 பார்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே சேர்த்து தேர்ட் பார்ட்டு, இதுக்கு மட்டும் கிடையாது, இது ஃபுல்லாகவே தேர்ட் பார்ட்டு. இப்போ 1 2 3 4 4 பார்ட் பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு மேலே பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு கட் பண்ணால் கீழேயும் 4 பார்ட் இருக்கும். அப்போ மேலே ஒரு 4 கீழே ஒரு 4, அப்போ 4 + 4 8. அதனால தான் உங்களுக்கு டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 8 ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் வி dz dy dx எழுதியிருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எதுக்காக 1 2 3 4 போட்டேன்ட்டு. இப்போ நான் இந்த Z ஏன் இப்படி போட்டேன் அப்படி சொல்கிறேன், அதாவது இந்த சைடு ஏன் இழுத்தேன்ட்டு சொல்கிறேன்ட்டு சொல்லியிருந்தேன். அது ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்படி நான் அதாவது மேலே இருந்து உங்களுக்கு இப்படி கீழே இருந்து பார்க்குறமே உங்களுக்கு வரைகிறேன்ல, இப்போ இங்கேருந்து இப்படி வரைஞ்சிருந்தாலும் சரி, இல்லை இங்கேருந்து இப்படி வரைஞ்சாலும் சரி, உங்களுக்கு இப்போ நான் அந்த ஸ்ப்ளிட் அப் சொன்னேன் தெரியுமா, 1 2 3 4 அந்த குளோபை 2ஆக கட் பண்ணால் உங்களுக்கு 4 பாதியாக பிரியுது. அது உங்களுக்கு ஒழுங்காக புரிஞ்சிருக்காது. அதேமாதிரி உங்களுக்கு எக்ஸாம் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் எந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த பேப்பர் சொல்லணும், நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்கட்டு அந்த பேப்பர் சொல்லணும். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு ஜெட் ஆக்சிஸ் இப்படி போட்டேன். இப்போ நம்ம வால்யூமுக்கு நம்ம அந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். இந்த லிமிட் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்கிறேன். இப்போ லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா இதுவுமே, அதாவது எக்ஸாக இருந்தாலும் சரி, ஒய்யாக இருந்தாலும் சரி, ஜெட்டாக இருந்தாலும் சரி, லோவர் லிமிட்டு 0. ஏன்னா இந்த சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு 0ல் தான் இருக்கும். நீங்கள் ஆர்டினரியாக கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஒய் எக்ஸு அந்த 2 ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் 0,0 இருக்கும். அதான் உங்களுக்கு இந்த சென்டர் பாயிண்ட்டும் 0,0 தான். அப்போது இங்கே 0,0னா எக்ஸு ஒய் ஜெட்டு மூணுமே உங்களுக்கு ஒரே இடத்துல தான் கோயின்சிடென்ட் ஆகுது. அப்போ உங்களுக்கு லோவர் லிமிட் 3 இதுக்குமே 0 தான். அதனால் உங்களுக்கு லிமிட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு டிசெட்டுக்கு உங்களுக்கு லோவர் லிமிட் 0, டிஒய்க்கும் லோவர் லிமிட் 0, டிஎக்ஸுக்கும் லோவர் லிமிட் 0. இப்போ ஹையர் லிமிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா, டிசெட்டுக்கு ஹையர் லிமிட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இது எப்படி வந்தது அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பாருங்கள், அதாவது நம்மளுக்கு கொஸ்டினில் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட்டு. அது இப்போ நம்ம ஜெட்டுக்கு லிமிட் கண்டுபிடிக்கிறதுனால ஜெட்டுக்கு உங்களுக்கு ஜெட்டை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்ற எக்ஸையும் ஒய்யும் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வரும். அப்போ இந்த ஸ்கொயர் நம்மளுக்கு தேவை ஜெட் லிமிட் தான். அப்போ இந்த ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா z ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வரும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த டிசெட்டுக்கு உங்களுக்கு லோவர் லிமிட் 0, ஹையர் லிமிட் ஜெட்டுக்கு உங்களுக்கு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இதில் லிமிட்ஸ் 3 லிமிட்டில் டிசெட் உங்களுக்கு லிமிட் இந்த ஃபஸ்ட்டு லிமிட்டில் எழுதணும், டிஒய்க்கு இந்த செகண்ட் லிமிட்டில் எழுதணும், டிஎக்ஸுக்கு இந்த தேர்ட் லிமிட்டில் எழுதணும். நீங்கள் நினைக்கலாம் இந்த டிஎக்ஸ் டிஒய் டிசெட் ஆர்டராகவே எழுதலாம், எதுக்கு நம்ம டிசெட் டிஒய் டிஎக்ஸ்ட்டு எழுதுகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த சம் எப்படி அந்த ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுக்கு டிஎக்ஸ் டிஒய் டிசெட் எழுதலாம் கொஞ்சம் பிரச்சனை வரும் இன்டகிரேட் பண்ணும்போது. அதனால தான் நீங்கள் எந்த வால்யூம் சம் கேட்டாலும் நீங்கள் டிஎக்ஸ் டிஒய் டிசெட் லைன் எழுதிடுறாங்க, டிசெட் டிஒய் டிஎக்ஸ் இந்த ஆர்டரில் எழுதுங்க. லிமிட்டும் உங்களுக்கு
இப்போ இங்கே dz உங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் லிமிட்டு dzோட லிமிட் இங்கே ஃபர்ஸ்ட் லிமிட்டில் சப்ஸ்டிட் பண்ணோம். dyனா உங்களுக்கு இந்த செகண்ட் இன்டர்வலில் நீங்கள் அந்த yயோட லிமிட்டை எழுதணும். அதுக்கப்புறம் dxனா உங்களுக்கு தேர்டில் எழுதணும். இப்போ வந்து நம்ம dzக்கு அதாவது zோட லிமிட் 2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து yயோட லிமிட்டு லோவர் லிமிட் 0 சொன்னேன். ஹையர் லிமிட் வந்து a² - x². அது எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம z² நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ z² நம்ம இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சிட்டோன்னா z² வேல்யூ வந்து உங்களுக்கு 0 ஆயிரும். அப்போ வந்து உங்களுக்கு x² y² தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே z² 0 வச்சுன்னா உங்களுக்கு x² + y² = a² இருக்கும் கொஸ்டின். அப்போ வந்து z² 0 வச்சுன்னா உங்களுக்கு y² இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ x² மட்டும் தான் இந்த சைடு இருக்கும். அப்போ x² இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா a² - x². அப்போ அதேமாதிரி தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து a² - x² வரும். இந்த ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா y = a² - x² வரும். இந்த மாதிரி தான் நீங்கள் yயோட லிமிட் கண்டுபிடிப்பீங்க. இப்போ வந்து எக்ஸோட லிமிட் எப்படி கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். dx x வந்து உங்களுக்கு x = 0 வந்து லோவர் லிமிட் எப்படி வந்து சொன்னேன். x = a அது எப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே yயும் zம் 0 ஆயிடுச்சு. ஏன்னா அது லிமிட் கண்டுபிடிச்சதுனால 0 0. எக்ஸுக்கு வந்து நம்ம வந்து x² வந்து உங்களுக்கு a². x² = a² தான் இருக்கும். அப்போ ஸ்கொயர் போத் சைடு கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து அதாவது எப்படி கேன்சல் ஆகும்னா போத் சைடு ரூட் எடுத்தால் உங்களுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து உங்களுக்கு x = a தான் இருக்கும். அப்போ வந்து எக்ஸோட லிமிட் ஹையர் லிமிட் வந்து x = a. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து xyz ரூட்டை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் எழுதி நீங்கள் வந்து 8 லிமிட்டில் எல்லா வேல்யூஸும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். இப்போ ஜெட்டோட லிமிட் நம்ம கண்டுபிடிச்சோம். எல்லாத்துக்குமே இப்போ z y x எல்லாத்துக்குமே லோவர் லிமிட் 0. ஜெட்டோட ஹையர் லிமிட் வந்து a² - x² - y². yயோட ஹையர் லிமிட் வந்து a² - x². எக்ஸோட ஹையர் லிமிட் வந்து வெறும் a தான். இப்போ வந்து நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு z நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா அதாவது இங்கே 1 இருக்கும். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு z இன்டெகிரேட் பண்ணோன்னா உங்களுக்கு z தான் வரும். அப்போ zல வந்து நீங்கள் வந்து அந்த லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். zோட லிமிட்டை 0 to a² - x² - y² dy dx. இப்போ வந்து நம்ம ஹையர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அந்தமாதிரி பண்ணோன்னா உங்களுக்கு வந்து a² - x² - y² - 0 அப்புறம் dy dx. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு அந்த 0 போயிடும். அப்போ வந்து a² - x² - y² dy dx இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு y வச்சு இன்டெகிரேட் பண்ணணும். இது எப்படி நம்ம இன்டெகிரேட் பண்ணுறது? இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இன்டெகிரேஷனில். அது எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெக்ரல் a² - x² dx. இந்த இன்டெக்ரல் ஃபார்முலா அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்முலா இருந்ததுன்னா இப்போ இதில் வந்து a² - x² வந்து a² எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு y² வந்து x² எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு சப்ஸ்டிட் பண்ணணும் x/2 a² - x². அதாவது நம்ம இதை வந்து x² எடுத்தோம். இது வந்து இந்த a² - x² வந்து a² எடுத்தோம். அப்போ வந்து உங்களுக்கு இதில் x/2னா உங்களுக்கு இதில் x வந்து yல அப்போது x வந்து y x² தான் உங்களுக்கு y². அப்போது y/2 அந்தமாதிரி உங்களுக்கு சப்ஸ்டிட் பண்ணோம். a வேல்யூ எல்லாமே இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அது எப்படி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது நம்ம எடுத்துருக்கிறது வந்து a² - x² தான் நம்ம a² எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் x² வந்து நம்ம y² எடுத்திருக்கோம். இப்போ நம்ம பார்த்தோம் எப்படி சப்ஸ்டிட் பண்ணுறது பார்ப்போம். இப்போ இது வித் ரெஸ்பெக்ட் டு y வச்சு இன்டெகிரேட் பண்ணுறோம். வித் ரெஸ்பெக்ட் டு y வச்சு இன்டெகிரேட் பண்ணால் 8 இன்டெக்ரல் 0 to a. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து x/2னா உங்களுக்கு இதான் x. அப்போது நம்மளுக்கு இது வந்து x². அப்போது எக்ஸ்னா உங்களுக்கு ஒரு y மட்டும் தான் எடுத்துப்பீங்க. அதனால் y/2. நெக்ஸ்ட்டு நம்ம a² - x². a² - x²னா உங்களுக்கு இதில் வந்து a²னா a² - x² a² - x² வந்து y². அப்போ அதை அப்படியே எழுதிக்கோங்க. a² - x² - y² ப்ளஸ் உங்களுக்கு வந்து a²/2. a²/2னா a² - x² / 2. a² - x² / 2 sin inverse x² / a². x² வந்து y² டிவைடட் பை a² - x². அதை அப்படியே எழுதிடுங்க. அப்புறம் இன்டெக்ரல் அந்த லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அதாவது yயோட லிமிட் 0 to a² - x² dx.
இப்போ வந்து நம்ம அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணி காமிப்போம். இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் வந்து y இருக்கிற இடத்துலலாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணுவோம். y இருக்கிற இடத்துல நம்ம 0 எந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணாலும் 0 ஆயிரும். அதனால் வெறும் அப்பர் லிமிட் மட்டும் நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ணால் போதும். இப்போ எப்படி 0 ஆயிரும் சொல்கிறேன்னா, இப்போ இங்கே 0 அதாவது y இருக்கிற இடத்துல நம்ம லோவர் லிமிட் 0 சப்ஸ்டிட் பண்ணால் 0 இந்த டேர்ம். ஏன்னா 0 டிவைட் பை 0 0 தான். அப்போ வந்து நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 ஆகும். அப்போ இதில் வந்து உங்களுக்கு 0 ஆயிரும். அப்போ 0 டிவைட் பை 0 0. அப்போ 0 மல்டிப்ளை 0 தான். அதனால் உங்களுக்கு லோவர் லிமிட் நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ணி காமிக்க வேண்டாம். ஹையர் லிமிட் மட்டும் நம்ம y இருக்கிற இடத்துலலாம் சப்ஸ்டிட் பண்ணி காமிப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு y டிவைடட் பை 2 உங்களுக்கு a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ இந்த y இருக்கிற இடத்துல உங்களுக்கு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் வரும். ஏன்னா இதுக்கு y ஸ்கொயர் இருக்குது. அப்போ வந்து ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகி உங்களுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். அப்போ வந்து ஏ ஸ்கொயர் இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். அப்போ இது மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இங்கே ஒய் பை 2 இங்கே கேன்சல் ஆனாலே உங்களுக்கு 0 ஆயிரும். அப்போ 0 இன்ட்டு ஒய் பை 2 வந்து 0 ப்ளஸ் உங்களுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 சைன் இன்வர்ஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு அப்புறம் டிஎக்ஸ். இப்போ அந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகி உங்களுக்கு வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், கீழே ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். அப்போ ரெண்டுமே ஒன் டைம் உங்களுக்கு கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 லிமிட்டில் வந்து 0 to ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 சைன் இன்வர்ஸ் இன்ட்டு 1 டிஎக்ஸ் இருக்கும். இப்போ வந்து இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வச்சு இன்டெகிரேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து உங்களுக்கு பை பை 2. அப்போ அந்த பை பை 2 அந்த ரேடியன் அதாவது டிக்னோமெட்ரி அந்த டேபிள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்க முடியாட்டி நான் சொல்கிறேன்ல, இப்போ என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து அந்த டிக்னோமெட்ரி ஓரளவுக்கு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுக்கு நான் எல்லா டிக்னோமெட்ரி சம்ஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் நடத்தியிருப்பேன். அந்த நடத்தின சம்மில் வந்து உங்களுக்கு டிக்னோமெட்ரி எப்படி உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இப்போ நான் சொன்னல அந்தமாரி உங்களுக்கு ஒன்று நான் சொல்லுவேன். இப்போ இதிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மு இந்தமாதிரி உங்களுக்கு கேட்டாங்கன்னா அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு அதாவது இந்தமாதிரி மைனஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா இன்டெகிரேட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்ல, அந்தமாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம இந்த சைன் இன்வர்ஸ் 1 வந்து உங்களுக்கு பை பை 2. அப்போ வந்து உங்களுக்கு இந்த 2 அப்புறம் இந்த பைலாம் காமன் எடுத்திங்கன்னா 8 பை பை 4 வரும். அப்போ லிமிட் 0 to 1 ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இப்போ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 பை பை 4 ஏ ஸ்கொயர் அப்புறம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3 லிமிட் 0 to ஏ. இது எப்படி நம்ம இன்டெகிரேட் பண்ணோன்னா, இப்போது எக்ஸ் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர்னால் உங்களுக்கு எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3. இப்போது எக்ஸ் பவர் 4னா எக்ஸ் பவர் 5 டிவைடட் பை 5. அதாவது பவரில் 1 ஆட் பண்ணி பவரும் அதுக்கப்புறம் அந்த 1ஐயும் ஆட் பண்ணதை டினாமினேட்டர்லையும் போடணும். அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயரு இங்கே ஏ ஸ்கொயரில் உங்களுக்கு எக்ஸ் இல்லாதனால நீங்கள் வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் மல்டிப்ளை ஆயிரும். அப்போ வந்து ஏ ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3 இந்த லிமிட் 0 to ஏ. இப்போ லிமிட் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் 0 சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு 0 தான் ஆகும். அப்போ அப்பர் லிமிட் மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஈக்குவல் டு உங்களுக்கு இதில் 1 டைம் 2 டைம் கேன்சல் ஆகும் 8. அப்போ 4 டேபிள்ஸில் அப்போ வந்து 2 பை ஏ கியூப் மைனஸ் ஏ கியூப் டிவைடட் பை 3. இப்போ வந்து 3ஐ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ வந்து 3 ஏ கியூப் மைனஸ் உங்களுக்கு ஏ கியூப் டிவைடட் பை 3. அப்போ வந்து 3 ஏ கியூப் மைனஸ் ஏ கியூப் வந்து 2 ஏ கியூப் டிவைடட் பை 3. கடைசியில் வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதணும் பார்த்தீங்கன்னா, தேர்ஃபோர் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு உங்களுக்கு இந்த 2 2s ஆஃப் 4 பை ஏ கியூப் டிவைடட் பை 3. இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ஃபைனல் ஆன்சராக நீங்கள் இந்த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த மாதிரி வால்யூம் எந்த மாதிரி பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் கேட்டாலும் இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். இப்போ வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு 4th யூனிட் டாபிக்ஸ் எல்லாமே முடியுது. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம 5th யூனிட் ஸ்டார்ட் பண்ணுவோம்.